கர்த்தருடைய வருஷ நாமத்தின் ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அருமை ரட்சகரே, ஆவியானவரே, இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிறிய கூட்டமாக ஆண்டவரே உங்களை பார்த்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ராஜா, எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் இறங்கும் ஆண்டவரே. அப்படியே அப்பா, உடைய வார்த்தை ஜீவன் உடையது. உடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தையில் இருக்கின்ற வல்லமை மக்களுக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே கிரியை செய்ய வேண்டும் என்றும் நீர் எங்களோட இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பேசுவது நான் அல்ல, நீரே பிள்ளைகளுடைய இருதயத்திலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் உங்கள் அனைவரும் கூட பேசக்கூடிய வார்த்தை செய்தியின் தலைப்பு ரேகாபியர்கள். ரேகாபியர்கள்ன்றவங்க ஒரு ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்தின் மூலமாக தேவன் நம்மோட கூட என்ன பேசுகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். வாசிப்போம். எரேமியா 35வது அதிகாரம் 2வது வசனம். நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். இந்த சம்பவம் எந்த சூழ்நிலையில நடைபெறுது அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எருசலேமில் இருக்கின்ற மக்கள், யூதா ஜனங்கள் அதிகமான பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள். அவங்க விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, நியாயம் இல்லாம நடந்து கொள்றது, விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி நிறைய தவறான காரியங்கள்ல ஈடுபட்டு கர்த்தரத்துல இருந்து ரொம்ப தூரமா விலகி போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் அவங்கள விடுற மாதிரியே இல்லை. அவங்க எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எவ்வளவுதான் பாவத்துல இருந்தாலும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் அவருடைய மனிதர்கள் மூலமாக அவர்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ எரேமியா புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நிறைய டிராமா, ஸ்கிட்டு, நிறைய ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, அதாவது ஒரு குயவன் வீட்டுக்கு கூட்டு போறது, இந்த மாதிரி நிறைய டிராமா மூலமா கர்த்தர் ஜனங்களோட பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சிறிய வயதுல நடந்த ஒரு காரியம். நான் ஸ்கூல்ல ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி. அப்போ அவங்க என்னன்னா, ஒரு நாள் ஒரு கதை, ஒரு குரங்கும் 2 பூனைக்கும் நடக்கிற ஒரு கதையை ஒரு டிராமா மூலமா எங்களுக்கு விளக்கி காமிச்சாங்க. எங்க ஊர் விருதுநகர், அங்க மகேஷ் பேக்கரின்றது ஒரு ஃபேமஸான கடை. அங்க ப்ளம் கேக்குன்றது ரொம்ப ஃபேமஸ். அதுல ஒரு கேக் வாங்கிட்டு பேப்பரால ஒரு தராசு செஞ்சாங்க. கதை என்ன அப்படின்னா, 2 பூனை இருக்கு, அந்த 2 பூனைக்கு ஒரு கேக் கிடைக்குது. அந்த கேக்கை 2 பேருக்கும் சரிபாதியா பங்கு போட்டுக்கொள்ள தெரியல. அப்ப ரொம்ப ஞானவானாக இருந்த அந்த குரங்கு கிட்ட வராங்க. அப்ப குரங்கு என்ன செய்யுதுன்னா, அதுகிட்ட இருக்கிற திராசை எடுக்குது, கேக்கை சரிபாதியா பிச்சு 2 சைட்லயும் வைக்குது. அதுக்கப்புறம் சொல்லுது, ஐயோ சரியா இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேக்கை பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது வாயில போட்டு கேக் முழுசும் என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அப்ப சிறிய வயதுல நான் கேட்ட இந்த கதை எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது என் மைண்ட்ல, அந்த இடம், அந்த டீச்சர், அந்த திராசு, அந்த கேக்கு, எதையுமே என்னால என்ன செய்ய முடியலன்னா மறக்க முடியல. எதுக்காக அந்த டீச்சர் அதை செஞ்சாங்க அப்படின்னா, சிறு பிள்ளைகளுக்கு இந்த டிராமா மூலமா, ஸ்கிட்டு மூலமா ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவங்களுடைய மனதுல பதிஞ்சிரும் அப்படின்ட்டு அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல தேவனும் இஸ்ரேல் பிள்ளைகளையும் தன்னுடைய யூதா ஜனத்தையும் சிறு பிள்ளைகளாகவே அவர் நினைத்தார். இந்த மாதிரி செஞ்சாவது பாவத்திலிருந்து விட்டு ஒளிந்து விடுங்கள் அப்படின்னு கர்த்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தான் அந்த பிரயாசப்பட்டார். அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரேகாபியர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஜனங்கள், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், மற்ற ஜனங்களை போல இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அவங்கள என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி பயன்படுத்துறாரு தேவன். அப்ப நீங்க எல்லாரும் உள்ள திராட்சை ரசம் குடிக்கணும் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த ரேகாபியர் யார் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கிறோம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15வது வசனம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து, அவன் அப்படின்றது இந்த இடத்துல குறிக்கப்படுகிறது யெகூ என்ற ராஜா. அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதா. இந்த யெகூ ராஜாவா இருக்கும்போது பாகாலின் பிள்ளைகளை எல்லாம், பாகாலை பின்பற்றுகிறவங்களை எல்லாம் அழிச்சிடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுல ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. தேவ மனிதர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வைராக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கின்றவங்களே, ஒரு சில மக்கள் நல்லா ஜெபிப்பாங்க, ஒரு சில மக்கள் நல்லா வேதத்தை தியானிப்பாங்க, ஒரு சில மக்கள் நல்லா ஆராதனை செய்வாங்க,
செய்வாங்க, ஒரு சில மக்கள் ஆலயத்துக்கே ஓடி ஓடி செல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியத்துல வைராக்கியமாக இருப்பாங்க. அதே போல இந்த யெகூ என்ற ராஜா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் பணிவிடைக்காரரையும் அழிப்பதிலே நல்ல ஒரு ஆர்வமா இருந்தார், நல்ல வைராக்கியமாக இருந்தார். இந்த நாளிலும் உங்கள நீங்க எதுல வைராக்கியமா இருக்கீங்களோ, பைபிள் வாசிக்கிறதுல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, அதுல நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இது ஜெபிக்கிறதுல நல்ல நீங்க ஜெப வீராங்கனையா அதுல நீங்க இருந்திருக்க, அதுல இருந்துட்டு இன்னும் அதிகமான காரியங்களிலே நீங்கள் உங்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அப்போ அவரு இந்த யோனதாப்ன்றவர் ரொம்ப ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். அப்ப அவர் என்ன கேள்விப்படுறாருன்னா, யெகூ பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழித்து கொண்டு வருகிறார் என்று அவர்கிட்ட பேசுறதுக்கு எதிர்பட்டு வாராரு. உடனே ராஜா யெகூ என்ன செய்யறாருன்னா, அவரை உபசரிக்கிறார். உபசரிச்சு அவருடைய பேலஸ்க்கு கூட்டிட்டு போய் உபசரிச்சுட்டு கேட்கிறாரு, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆமா ராஜா, அப்படியே இருக்கிறதுன்றாரு. உடனே என்ன சொல்றாரு, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என் மனசுல இருக்கின்ற வாஞ்சையும் உன் மனசுல இருக்கிற வாஞ்சையும், என் மனசுல இருக்கின்ற வைராக்கியமும் உன் மனசுல இருக்கின்ற வைராக்கியமும் ஒன்றா இருக்கிறதான்னு கேட்கிறார். ஆமான்னு சொன்ன உடனே அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அவனும் ரதத்தின் மேல் ஏறினான். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு கூட்டத்தார அழிச்சிட்டேன், இன்னும் ஒரு கூட்டத்தார அழிக்க போறேன், நீ என்னோட கூட வா. இவரும் ரதத்தின் மேலே ஏறுகிறார். இதுதான் இந்த ரேகாபியருடைய தகப்பனாகிய யோனதாப். பைபிள்ல இந்த இடத்துல தான் வர்றாரு. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்ந்த மனிதன் யோனதாப். அவங்களுடைய சந்ததியர் தான் இந்த ரேகாபியர்கள். இப்ப நம்ம திரும்ப எரேமியா 35க்கு நம்ம போயிருக்கோம். அதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 35:5 திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமான இடம், அந்த இடத்துல ரேகாபியர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அவங்க முன்னாடி கிண்ணம் நிறைய திராட்சரசம், குடம் நிறைய திராட்சரசம், ரெண்டுமே அழகு அதிகம், ஆனா ஒரே இதுதான், ஒரே பொருள் தான், ஆனால் அளவு அதிகம். அவங்க என்ன செய்யறாங்க, இது குடிங்க அப்படின்ட்டு எரேமியா ராஜா சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னா, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் நாங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்கள் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக. அப்ப 5 ரூலை வந்து அவங்க கொடுக்குறாரு. நம்பர் 1, நீங்க என்ன செய்யக்கூடாது, திராட்சரசம் குடிக்க கூடாது. நம்பர் 2, வீடு கட்டக்கூடாது. நம்பர் 3, விவசாயம் செய்யக்கூடாது. திராட்சை தோட்டம் நாட்டக்கூடாது. என்னாலும் கூடாரங்களிலே குடியிருக்க வேண்டும். இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம் இல்லையா? அந்த காலத்துல பிரதான தொழிலே என்னது, விவசாயம் தான். ஆனா அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ரூல் கொடுக்குறாரு. அந்த ரூலை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வாழ்நாளும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட நான் பேசக்கூடிய முதல் காரியம், உன் வாழ்க்கையில் உனக்கு தடைப்பட்ட காரியங்களை குறித்து கவலைப்படாதே, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. இப்போ நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன், இவங்க நாடோடிகள் மாதிரி ஒவ்வொரு இடமா போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. அப்ப நடந்து போகும்போது என்ன இருக்கும், வயல் இருக்கும், ஒலிவத்தோப்பு இருக்கும், திராட்சை தோட்டம் இருக்கும், அது அப்படியே பயங்கர ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்கும். அப்ப ரேகாபியர்ல ஒரு வாலிப பையன் கேட்பான், ஏப்பா இது மாதிரி நம்மளும் ஒரு தோட்டம் நாட்டினா என்ன, நம்மளும் ஒரு இடத்த வாங்கி நம்மளும் ஒரு வயல் நாட்டினா என்ன? உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா இது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் விலக்கி வச்சிருக்காங்க, நமக்கென்று 2 குலத்தொழில்கள் இருக்கு, ஒன்று ஆடு மேய்க்கிறது, இன்னொன்று கொல்லர் வேலை, அதாவது இரும்பு வேலை. இந்த 2 வேலை நமக்கு இருக்குது, இதை நாம் செய்து கொண்டு இதை வைத்து நாம் திருப்தியாய் வாழ்வோம் மகனே அப்படின்னு அவங்க அப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லப்பா எனக்கு இது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு அவங்க செய்யல. சந்ததி சந்ததியா, வம்சம் வம்சமா தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் குடிச்சாதான், சிகரெட் பிடிச்சாதான் நான் வந்து ரொம்ப ஒரு ஃபேஷனான ஒரு ஆளு, இல்லைன்னா என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சினிமா படம் பார்த்தாதான் என்னை ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் கர்த்தருக்காக எப்படி ரேகாபியர்கள் வைராக்கியமாக வாழ்ந்தார்களோ, இது தேவன் எனக்கு விலக்கி வைத்தார், இதை நான் தொட மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வைராக்கியமாய் அவர்கள் இருந்தார்கள். சாதாரணமாக
நிறைய பேருக்கு சில காரியங்கள் நடக்கும். இப்போ ஒரு வீடு அப்படின்றது ஒரு சாதாரணமான காரியம் இல்லையா? எல்லாரும் நம்ம வந்து கர்த்தருடைய இரக்கத்தால ஒரு வீட்டில் வாழ்றோம். ஆனா அந்த எல்லாருக்கும் கிடைக்கிற காரியம் கூட அவர்களுக்கு விலக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு விலக்கப்பட்டிருக்கும். அந்த காரியத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனிதர்களோட நாம் போராடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே அந்த காரியத்தை வைத்துவிட்டு உம்முடைய சுத்தமான நேரத்திலே இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள எனக்கு கிருபை செய்தவர்களும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் கர்த்தருடைய இரக்கத்தால எங்க அப்பாவோட அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், 3 குடும்பங்களும் ஒரே வீட்டில தான் வாழ்ந்தாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும். என்னதான் மற்றவங்களோட ஒரு அன்பா இருந்தாலும் ஐக்கியமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய பார்வையில அது ஒரு நியாயமான ஒரு ஆசையாகவும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஒரு காரியமாக தான் இருந்தது. ஆனா எங்க அப்பா வந்து ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க, இல்ல நான் வந்து என்னுடைய அண்ணனையும் தம்பியையும் விட்டு வர மாட்டேன், என்னாலும் நான் இந்த வீட்டில தான் வாழ்வேன் அப்படின்ட்டு. அப்ப எங்க அம்மா அப்பப்ப சொல்லுவாங்க, எனக்கு நீங்க இந்த ஒரு சின்ன காரியத்தை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு. 2000 ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மா இதை பத்தி பேசுறதையே முற்றிலுமா விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு 2020 ஆண்டு போல காலங்கள்லாம் மாறிச்சு. அப்பா வந்து எங்க அம்மாவோட சொந்த ஊர் வந்து திருவனந்தபுரம். அப்ப அந்த இடத்துலயே ஒரு கெட்டின வீடையே எங்க அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. அப்போ அந்த நான் சிறிய பிராயத்தில் இருக்கும்போது எங்க தெருவுக்கு அடுத்த தெருவில் தான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்க அப்பா அந்த டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, நான் வரமாட்டேன், இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். ஆனா திருவனந்தபுரம்ன்றது வேற ஊர் மட்டும் இல்லை, அது வேற ஸ்டேட்டே. ஆனா இப்போ எங்க அம்மாவுக்காக ஏன் அவங்களுக்குமே கூட ஆசையா அந்த வீட்டுக்கு அவங்க போய் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க தங்குறாங்க. அப்போ தேவன் எந்த நேரத்துல எங்க அப்பாவோட இருதயத்துல கிரியை செய்ய வேண்டுமோ அந்த நேரத்துல செஞ்சாரு. இன்னைக்கு அவங்க அந்த இடத்துக்கு போகும் போதெல்லாம், நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொல்லும் போதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் அன்பையும் எண்ணி நான் வியந்து போவேன். அவருடைய வல்லமையை நினைத்து நான் வியந்து போவேன். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவைகள் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் வைக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே செய்வார். இப்படி செய்யக்கூடாது என்பதை கேயாசியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். என்ன நடக்குது அப்படின்னா, எலியா அப்படின்ற ஒரு பெரிய தேவ மனிதன், எலியாவோட கூட இருந்தது எலியா எடுக்கப்படும் பொழுது 2 மடங்கு தேவ ஆவியை பெற்றுக்கொண்டார், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். எலிசாவோட கூட டிராவல் பண்றது கேயாசி. அப்ப நாகமான் அப்படின்ற ஒரு மனிதன் குஷ்டரோகத்தோடு வந்தாரு. அப்ப தேவன் எலிசாவின் மூலமாக ஒரு பெரிய சுகத்தை நாகமானுக்கு கொடுக்கிறாரு. உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத்தனை நாள் எனக்கு இருந்த நோய் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிஃப்ட் கொடுக்கிறாரு. ஆனா எலிசா வந்து தேவனுடைய அனுமதி இல்லாததுனால அவர் அதை பெற்றுக்கொள்ளல. ஆனா கேயாசிக்கு ஒரே வருத்தம், ஷோ இவ்வளவு நல்ல நல்ல கிஃப்ட் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. எனக்குமே வந்து அவங்க வேற தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. நமக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு சின்ன முட்டாய் கொடுத்தாலும் அது ஃபாரின் முட்டாய் அப்படின்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ வெளி தேசத்துல இருந்து வந்ததை விட்டுட்டாரே அப்படின்ட்டு. அது ஒரு ராஜாவுடைய வேலைக்காரருக்கு எவ்வளவு ஜாமா இருக்கும். இன்னும் பின்னாடியே போய் ஒரு பொய்ய சொல்றாரு, இப்படி வந்திருக்காங்க, எங்களுக்கு அந்த ஜாமான கொடுங்கன்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நாகமானுக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க வாங்க மாட்டேன்னு கவலையா இருக்கும், திரும்ப வாங்குறேன்னு சந்தோஷமா இருக்கும். கொடுப்பா சரிப்பா அப்படின்ட்டு கொடுத்துடுறாரு. கேயாசியும் வாங்கிட்டு போய் அதை அவர் வீட்டுல வச்சிடுறாரு. இது யாருக்கு தெரிய வந்துருச்சு? எலிசாவுக்கு தெரிய வந்துருச்சு. அவர் சொல்ற பதில் ரொம்ப அழகா இருக்கும். வசனம் 26. அப்பொழுது அவன் இவளை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இது காலமா? எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேள்வி பார்த்தீங்களா? இது நம் வாழ்க்கையிலே விதைக்கின்ற காலம். நம்ம இந்த விதைக்கின்ற காலத்திலே நாம் விதைக்க வேண்டுமே தவிர குறுக்கு வழியிலே அறுவடை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது. ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு செய்தி கேட்டேன். அது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். அவள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்க வந்து அவ கடந்து போனா. அந்த டைம்லயே அவ வந்து ரொம்ப கர்த்தருக்குள்ள உற்சாகமா இருப்பா, செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவா, பாடல்கள் பாடுவா, எல்லாம் செய்வா. அப்ப கர்த்தர் வந்து அவளுக்கு
செழிப்புள்ள பாதைக்கு அவளை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த பிள்ளை ரொம்ப அழகா சொன்னான், இது வந்து நான் அறுவடை செய்கின்ற காலத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னான். எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அவ கண்ணீரின் பள்ளத்தாக்குல அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜெபத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வேத வார்த்தைகளையும் அவள் வாழ்க்கையிலே அவள் விதைத்து கொண்டே இருந்தாள். எனவே அவள் அறுவடை செய்கிறாள். கேயாசி எலிசாவோட கூட இருந்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இல்லாமல் உலகத்தின் மேலே உலக காரியங்களின் மேலே தன் கண்ணை வைத்து அதை அவன் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததினாலே அந்த கடைசி வசனம்ல என்ன வாசிக்கிறோம்னா, நாகமானுடைய குஷ்டரோகம் அவனை பற்றி கொண்டது. தவறான வழியிலே கர்த்தருக்கு சித்தமில்லாத வழியிலே ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது நமக்கும் ஆசீர்வாதமாய் இருக்காது, நம் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாய் இருக்காது. எனவே தேவனையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவரே நமக்கு சிறப்பான காரியங்களை செய்வார். மத்தேயு 6:33 படிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கிலீஷ்ல added unto you, பிளஸ். நீங்க கர்த்தரை தேடிட்டீங்கன்னா பிளஸ் பிளஸ் பிளஸ். நீங்க வந்து ஒரு 5 ஐட்டமா வேணும்னு நினைச்சிருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு 10 ஏன் 500 ஏன் 5000 கொடுப்பாரு. நமக்கு வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு 5 காரியம் தான் சொல்ல வரும். ஆனா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. ஆனால் முழு மனதோடு இந்த காலத்திலே அவரை தேடுங்கள். அறுவடை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்கும் பொழுது அறுவடை நிச்சயமாக வரும். அடுத்த காரியம், முதல்ல நம்ம பார்த்தோம், உனக்கு விளக்கப்பட்ட காரியங்களை நீ பின்னாடி போகக்கூடாது. 2வது முழுமையான கீழ்ப்படிதல். அந்த வசனத்துல 35:8 வாசிக்கிறோம், அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரனும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சைரசம் குடியாம். அப்படியே அவங்க லைஃப்ல வந்து அந்த 5 ரூலா, அந்த 5 ரூலையும் அவங்க அப்படியே, அவங்கன்னா அந்த பெரியவங்க மட்டும் இல்லை, ஸ்திரீகள் பிள்ளைகள் திராட்சரசம் குடியாம அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இருந்து வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒருத்தவங்க நமக்கு விரோதமா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் குறுகுருன்னு வரும் ஏதாவது பேசணும்ட்டு. அப்போ உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுவாருன்னா, பேசாத பேசாத அமைதியா இருக்கும். 2 தடவை கேட்போம், அமைதியா இருக்கும். 3வது தடவை இதை அமைதியாக்கிட்டு கட 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 பேசி முடிச்சுட்டு ஐயோ பேசிட்டோமே அப்படின்ட்டு அதனுடைய விளைவுகளும் எப்படி இருக்கும், கொடுமையாக இருக்கும். இந்த பேசின வார்த்தைகளுடைய விளைவுகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அதனால தேவனுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களும் பெரிதா இருக்கும். ஈசாக்கு வந்து தன் மனைவிக்காக ஜெபித்தான். உலகத்தாரை போல வேறு ஒரு மனைவியை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. தன் மனைவிக்காக அவன் ஜெபித்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது தேவன் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல நாமும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தை எது என்று எப்படி அறிந்து கொள்வோம்? வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜெப கூட்டங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணும்போது அதுல நீங்க இப்படி நடந்தது உங்களுக்கு கிளியரா ஒரு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. 3வது காரியம், ஆபத்து காலத்தில் கர்த்தரிடத்தில் தஞ்சம் கொள்ளுங்கள். எரேமியா 35:11. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அது வரைக்கும் கூடாரங்களில் வாசம் செய்கிற மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். கூடாரத்திலேயே தான் அவங்க வாழ்வாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, இடம் முழுவதும் யுத்தம். நேபுகாத்நேச்சர் ராஜா தன் ராணுவத்தோட பாபிலோன் தேசத்திலிருந்து வந்துட்டாரு. அப்ப எங்க பார்த்தாலும் என்னது, யுத்தமும் ரத்தம் சிந்துதலுமா இருந்தது. அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நேர எருசலேமுக்கு வந்து அவங்க தங்கிட்டாங்க. அது வரைக்கும் தங்காதவர்கள் எருசலேம்ல தங்கியிருக்காங்க. அவங்களுடைய முன்னோர்கள் இந்த 5 ரூலோட சேர்ந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு தஞ்சம் நம் தேவன், நமக்கு அடைக்கலம் நம் தேவன், நமக்கு கோட்டை நம் தேவன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பிராமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. அவர்தான் நமக்கு தஞ்சம், கோட்டை, அரண். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரேகாபியர்கள் தெரிந்து கொண்ட மாதிரி நாம் தெரிந்து கொண்டிருக்கோமா தேவன்? அவர்தான் தஞ்சம், அவர்தான் கோட்டை. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா உடனே மனிதர்களை நோக்கி என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். உடனே அழுது புலம்பிடுறோம் இஸ்ரவேலர்கள் மாதிரி. அப்படி
செய்யவே கூடாது. கர்த்தர் நமக்கு எத்தனை காரியங்களை இந்த வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பிரச்சனையா நம்மை நாமே தாழ்த்துவோம், ஒரு உபவாசம் பண்ணுவோம், ஆலயத்திற்கு செல்லுவோம், வேதத்தை தியானிப்போம், சத்தமா ஆராதனை பண்ணுவோம். இதெல்லாம் தான் கர்த்தருக்குள்ள தஞ்சம் புகுவது. இதுக்கு மாறாக செய்கின்ற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு தஞ்சமான காரியமே இல்லை. எரேமியால 49வது அதிகாரத்துல 8வது வசனம். தேதானின் குடிகளே, ஆமென், ஓடுங்கள், ஆமென், முதுகை காட்டுங்கள், ஆமென், பள்ளங்களில் பதுங்குங்கள். போதும்க்கா. தேதானின் குடிகளுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு யுத்தம் வருது, ஒரு பெரிய ஒரு ஆர்மி வர்றாங்க, ராணுவம் வர்றாங்க. உடனே காட் சொல்றாரு, தேதானின் குடிகளே நீங்க ஓடுங்க, உங்க ஜீவனை காப்பாத்துறதுக்காக ஓடுங்க. பள்ளங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, பதுங்கிக் கொள்ளுங்கள், வெளியில உங்களை காட்டாதீங்க, பள்ளங்கள்ல பதுங்குங்க. பின்னாடி நம்ம வாசிப்போம், இந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், ஒரு கழுகு எப்படி உச்சத்துல போய் கூடு கட்டுமோ அந்த மாதிரி இவங்க மேல போய் இருப்பாங்களாம், அலை மேல போய் இருப்பாங்களாம். பின்னாடி நம்ம வாசிப்போம். பள்ளங்களில் பதுங்குங்கள் என்பது 2 காரியங்களை காட்டுகிறது. ஒன்று, கர்த்தரிடத்தில் அடைக்கலம் கொள்ளுங்கள். இன்னொன்று, உங்களை தாழ்த்துங்கள். பெருமை வேண்டாம். நம் வாழ்க்கையிலே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, சிலுவை தான். கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். சிலுவை எனக்கு இருக்கு. எனக்கு இன்னைக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, நகை இருக்கு, பங்களா இருக்கு, அதுல எல்லாம் பெருமையே கிடையாது. எனக்கு இன்னைக்கு சிலுவை இருக்கு. நான் என்னைக்குனாலும் என்னை ஏற்றுக்கொள்ள என் தேவன் இருக்கிறார். இதை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட கடவுள். ஒரு பிரச்சனை வருதா, உங்களை நீங்க தாழ்த்துங்க, முழுவதுமா நீங்க தாழ்த்துங்க. எப்பா, நான் இந்த உலகத்தை நம்பி இருந்தேன்னா என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்குள்ளே பதுங்காமல் வேற எங்கேயாவது நான் பதுங்கி இருந்தேன் என்றால், வேற எங்கேயாவது நான் நிமிர்ந்து நின்றேன் என்றால் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு நீங்க கர்த்தருக்குள்ளே பதுங்கி அடைக்கலம் எடுக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீரை மாற்றி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் வைப்பார். 4வதாக நாம் பார்க்க போகிற காரியம், உங்கள் சந்ததிகள் கீழ்ப்படிவார்கள், நீங்கள் கீழ்ப்படிந்தால். வாசிப்போம் 14வது வசனம், 35, 14. இஸ்ரவேலின் தேவனாகிய திராட்சரசம் முடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த யெகூவின் காலத்துக்கும் இந்த சம்பவம் நடக்கிற காரியத்துக்கும் 200 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க, வேத அறிஞர்கள் சொல்றாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம தாத்தாவோட அப்பா யாருன்னு கிட்ட தெரியாது, சொல்ல தெரியாது. ஆனா இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க, எங்க தகப்பன் யோனதாப் சொல்லியிருக்கிறாருப்பா, அதனால நாங்க கேட்போம். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் பிள்ளைகளும் கீழ்ப்படிவார்கள். நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் வைராக்கியமாக இருப்பார்கள். ஆரம்ப காலங்களில் அவங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவங்க இழுத்து கொண்டு வந்துடும். அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அவங்க மாமியார் சொல்லுவாங்களாம், 6 மாதம் ஒரு பேபிக்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி பேரில் உட்காந்துருக்குமா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், 6 மாதத்துல எப்படி ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு லீவ் வந்து எத்தனை மாதம் தான், 6 மந்த்ஸ் தான். அந்த அளவுக்கு அவங்க மாமியார் வந்து எப்படி இருந்தாங்க, டஃப்பாக இருந்தாங்க. செருப்பு போடாம தான் ஆலயத்துக்கு நடந்து போகணும். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க செருப்பு போட்டு அந்த வெளியில கழட்டி போட்டாவது ஆலயத்துக்கு போறாங்க. அன்னைக்கு அவங்க அவ்வளவு வைராக்கியம் அவங்க கிட்ட இருந்துச்சு. யெகூ ராஜா, ஒரு ராஜாவே ஒரு மனிதனிடத்துல இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கண்டான். அதே போல அந்த சந்ததியில வர்ற பிள்ளைகள் அவங்களுடைய மூதாதையரின் வைராக்கியத்தை பற்றி கொண்டு வந்தார்கள். இந்த நாளிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருப்பார்கள். நீங்கள் வைராக்கியமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தராக வைராக்கியமாக எழுப்புவார்கள். உங்கள் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும். அடுத்து வாசிப்போம். அவர்கள் நல்ல எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 14வது வசனத்துல, தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. எப்பயுமே ஒரு வீட்டுல 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிள்ளை சொல்றதெல்லாம் கேட்கும், ஒரு பிள்ளை கேட்காது. உடனே என்ன சொல்லுவாங்க, அக்கா மாதிரி இருக்க படிச்சுக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்க, ஏன் ஒன்னால எனக்கு பெரிய பிரச்சனை, நீ எதுக்கு அம்மா சொல்றதெல்லாம் கேட்குற, நீ எதுக்கு அவங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ற, உன்னால எங்களுக்கு பிரச்சனை வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த அக்கா கண்ணா எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும், என்னைய அம்மா அப்பா நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. வாழ்க்கையில நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ நாம் மனிதர்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பெயரை வாங்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த இடத்துல அவங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ரேகாபியரா அவங்க நல்லவங்கப்பா, பாவம் செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, திராட்சரசம் குடிக்க மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெயரை அவர்கள் வாங்கினார்கள்.
இந்த நாளிலும் நாமும் ஒரு நல்ல பெயரை வாங்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். வாசிப்போம் எரேமியா 29வது அதிகாரம் 22. பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட ஆமென். சிதேக்கியாவுக்கும் ஆகாவுக்கும் கர்த்தர் உன்னை சமாதானமாக கடவார் என்று ஆமென். அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறையிருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த 22ல ஆகாவு, சிதேக்கியா. இவங்க 2 பேரும் எப்படின்னா, சிதேக்கியாவுக்கும் ஆகாவுக்கும் கர்த்தர் உன்னை சமாதானமாக கடவர். இவங்க 2 பேரும் தவறு செஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. அப்ப அந்த ஊர்ல வந்து அது ஒரு பழமொழியாவே மாறிடுச்சான். தப்பா யாரையாவது பத்தி பேசும்போது இவங்க 2 பேரை வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்களாம். இன்னைக்கு நம்மளே யாராவது கோபக்காரி அப்படின்னா நம்ம பேரை சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து என்னைக்குமே கர்த்தருடைய சாட்சிகளாய் நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஒரு நல்ல எடுத்துக்காட்டாய் நாம் பயன்படுத்தப்பட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். 6வது காரியம், கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்றனர். வசனம் 18, 35-18. பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அது இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேர் வந்து சில நேரம் மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பேரு கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம். ஆனா அது நான் சொல்றேன், அது ரொம்ப கஷ்டம் அது வாங்குறது. வந்து ஒரு நாள் நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் அதே ஆள் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 10-15 நாள் முன்னாடி எனக்கு என்னோட சொந்தக்காரங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஸோ அண்ட் ஸோ என்னைய தப்பா நினைக்கிறாங்க, நீ அந்த மனுஷங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அப்படி இல்லை, நான் நல்லவங்க தான் அப்படின்னு நீ சொல்லணும், எனக்காக இந்த ஹெல்ப்பை ரெக்கமெண்ட் பண்ணு. அப்போ நான் சொன்னேன், உன்னை தெரிஞ்சு அவங்க உன்னை தப்பா எடுக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற. நம்மள தெரியாம எத்தனையோ பேர் நம்மளை தப்பா எடுத்துக்கிடலாம். ஆனா நம்ம வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம காரியங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. திறந்த புஸ்தகத்தை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உள்ளந்திரியங்களை சோதித்தருகிறவர் மாத்திரமல்ல, நம்மை புடமிடுகிறவராகவும் அவர் இருக்கிறார். நம்மை பரீட்சை பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். தாவீது சொன்னாரு, தைரியமா சொன்னாரு, எப்ப என்னை சர்ச் பண்ணுங்கப்பா, என்னைய சர்ச் பண்ணுங்க. ஒருத்தவங்க ஒரு காரியத்தை திருடி கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்கள சர்ச் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, செக்அப் பண்றதுக்கு விட மாட்டாங்க. ஆனா தாவீது போல்டா சொன்னாரு, டாடி நீங்க என்னை செக் பண்ணுங்க டாடி, என்னை டெஸ்ட் பண்ணுங்க டாடி, என்னை புடமிடுங்க டாடி. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்களுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க, சே நீ எவ்வளவு நல்ல பிள்ளை அப்படின்ட்டு, அடுத்த நாள் அவ கூடலாம் யாரும் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தரிடத்தில் நற்சாட்சி பெறுவது என்று மிகவும் நல்லது. தாவீதை பற்றி என்னென்னமோ பேசினாங்க மனுஷங்களாம், ஆனா அவர் அதை பத்தி கவலையப்படலை. யார்ட்டையும் போய் என்னை பத்தி தப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே இல்லை. கர்த்தரிடத்துல திரும்ப என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தா சொல்லிருங்கப்பா, என்னை டெஸ்ட் பண்ணிருங்கப்பான்ட்டு கர்த்தரிடத்திலேயே தான் சரணடைஞ்சாரு. நான் ஒன்று வாழ்க்கையில ஃபீல் பண்ணியிருக்கேன், கர்த்தரிடத்திலே நாம் சரியா இருக்கும் பொழுது மனிதர்களிடத்திலும் நாம் சரியாக மாறும். அதனால நீங்க மனுஷங்கள்கிட்ட போய் சீர் செய்யணும்னு நினைக்காதீங்க, டைரக்டா காட் கிட்ட போயிருங்க. அவர் நமக்கு டிக்கு போட்டுட்டாருன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு டிக்காது. கடைசியான ஒரு காரியம், கீழ்ப்படுதலுக்கு பரிசு. 19வது வசனம். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து என்னைக்குமே நம்ம ஒரு காரியம் செய்யறோமா, சின்னதோ பெருசோ, ஒரு நம்ம பைபிள்ல வாசிப்போம் புதிய ஏற்பாடுல, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதோடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பலன் உண்டுன்னு சொல்கிற தேவன் 200 ஆண்டுகளா பரிசுத்தமாய் வாழ்கின்ற சந்ததிக்கு பரிசு கொடுக்காமல் அவர் எப்படி விடுவார்? ஏசாயாவை நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னை விருதாவாக தேடுவதில்லை. நாம் தேவனை தேடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் நிச்சயமாக பதில் உண்டு. அது இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் இல்லாம போகலாம், ஆனால் தேவன் குறித்த காலத்திலே நாம் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக சரியாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர் செய்வார். அதாவது இந்த ரேகாபியர்கள் அப்படின்றவங்க வந்து கேனியர்கள் அப்படின்றவங்களிலிருந்து வந்தவங்க. 1 4
2வது அதிகாரத்துல கடைசி வசனம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. கேனியர் அப்படின்ற குரூப்ல இருந்து வந்தவங்க தான் யாருன்னா அந்த ரேகாபியர். ரொம்ப ஃபேமஸான ஒரு கேனியர் யாரு அப்படின்னா நம்ம மோசையுடைய மாமனார். அப்புறம் இந்த தலையில சுத்தியல் வச்சு அடிச்சு கொள்ளுவாங்க யாகேல். அவங்களும் கையில பார்த்தீங்கன்னா இரும்பு. அதாவது அராமிக், ஜீசஸுடைய பாஷை எபிரேய பாஷையில, அராமிக் பாஷையில கேனி அப்படின்னா கொல்லன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இரும்பு வேலை செய்கிறவர்கள். அப்ப இந்த கேனியர்கள் என்ன செஞ்சாங்களாம், இரும்பு வேலையில நான் கூட யோசிப்பேன், எப்படி அந்த யாகேலுக்கு அவ்வளவு ஒரு தைரியம், ஒரு சுத்தியில எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறதுக்கு. நமக்கு நம்ம கையில ஒரு ஆணியை கொடுத்து சுத்தியில கொடுக்குறேன், பாதி பேருக்கு அடிக்க முடியாது. ஆனா ஒரு மனிதனுடைய நெத்தியில போகிற அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த இதுலயே அவங்க இருந்த பிராக்டிஸ், அவங்க கொள்ளறதுன்னு அவங்க கை வந்து பிராக்டிஸ் ஆயிருக்கு. நான் இவங்களுக்கு ரொம்ப நினைப்பேன், ஜிப்போரால நினைப்பேன். ஜிப்போரால நீங்க நினைச்சீங்கன்னா, யோசிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் அப்படி வரும், டக்குன்னு அந்த நுனித்தோலை வெட்டி போட்டுருவாங்க. எப்படி செகண்ட் டக் 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 டக்குன்னு செய்யற காரியங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் அதுல கையில தேர்ந்தவர்கள், கை பயிற்சி அவங்களுக்கு அதுல ரொம்ப இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த கொள்ளர் பரம்பரையிலே வந்தவர்கள். அப்போ அரமைட்ல ரேஹாப், கேனி அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்மித் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸ்மித் அப்படின்னா கொள்ளர்கள். இரும்புல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், கோல்டுல வேலை பார்க்குறவங்க, சில்வர்ல வேலை பார்க்குறவங்க, காப்பர்ல வேலை பார்க்குறவங்க, எதுவானாலும் இருக்கலாம். அவங்கள ஸ்மித்துன்னு சொல்லுவோம். தங்க ஆசாரியை என்ன சொல்லுவோம்னா கோல்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். இரும்பு செய்யறவங்கள அயன் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல, யூஎஸ்ல, யூகேல எல்லாம் இன்னும் வந்து ஸ்மித்ன்ற பேரு ரொம்ப ஃபேமஸா இருக்குது. இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய கிருபையினால என் பேரு டீனா மணிராஜ். மணிராஜ்ன்றது என் கணவனுடைய பேரு. ஆனா ஃபாரின்ல எப்படி பேரு வைப்பாங்க, அந்த 2வது பேரை எப்படி வைப்பாங்க அப்படின்னா, அவங்க செய்யற வேலை. ஜான் கார்பெண்டர் அப்படின்னா அவரு ஆசாரி வேலை செய்வாரு. ஜான் டெய்லர் அப்படின்ட்டு தையல் வேலை. பேக்கர் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேரு. அதே மாதிரி இந்த ஸ்மித்ன்றது கொள்ளர்கள். இன்னைக்கும் கூட ஸ்மித்ன்ற அந்த மனிதர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து போகாமல் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. இங்க நம்ம ஊர்ல கர்த்தருடைய பாடல்களை பாடுவதுன்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ் எடுத்துக்கலாம், பிரதர் ஜோசப் ஆல்டன் எடுத்துக்கலாம், ஜான் ஜெபராஜ், நிறைய பேர் கர்த்தருடைய பாடல்களை அப்படியே மகிமைக்கென்று பாடுறாங்க. அப்படி யூஎஸ்ல வந்து மைக்கேல் டபிள்யூ ஸ்மித் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாடகர். அவருடைய பாடல்கள் உலகமெங்கும் பிரபலமானவை. அப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, உன்னுடைய சந்ததி என்னைக்கு ஏன் முன்னாடி நிற்பாங்க, அப்படின்னா 2 காரியத்தை காட்டுது. ஜீவனோடு இருப்பாங்கன்னு காட்டுது, என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்றும் காட்டுது. அதாவது முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்துல முன்னாடி நின்று தான் ஊழியத்தை செய்வாங்க. அப்ப எனக்கு முன்பாக, அந்த வசனத்தை வாசிப்போம், எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷனும் ரேகாவின் குமாரனாகிய யோனதாவுக்கு இல்லாமல் போவது இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உண்மையாக நாம் அவரை தேடும் பொழுது நம் சந்ததி வர்த்திக்கும், நம் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும், பூமியின் மணலை போல பெருகும். குறைவு என்பது ஒரு நாளும் கிடையாது. தேவன் நம் சந்ததி குறையாமல் மிகுதியாய் வளர பெருக தேவன் கிருபை செய்வார். இந்த ரேகாபியர் எந்தளவாய் தேவனை நோக்கி பார்த்தார்களோ, எந்தளவாய் கர்த்தருக்கு வைராகியமாய் இருந்தார்களோ, நாமும் வைராகியமாய் இருப்போம். தேவனுடைய கரங்களில் இருந்து ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.